ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுக்கு போக போறாரு, 3ஆம் வீட்டை விட்டுட்டு. குரு வந்து மாறிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் எதுவுமே நல்லது நடக்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை நினைக்கிறவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கிரன் இருக்காங்க, ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, மிதுனத்துல குரு இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காங்க, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு, அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல சூரியன் மற்றும் புதன் வந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வகையில ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மானிட்டரி கெயின்ஸ்ன்றது இருக்குது இந்த டைம் பீரியட்ல. மணி மேனேஜ்மெண்ட்ன்றது நல்லா பண்றதா தெரியுது இந்த டைம் பீரியட்ல. முக்கியமா ரொம்ப நாளா வேலை தேடல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வேலை கிடைச்சிரும். வியாபாரத்துல வந்து நஷ்டத்து மட்டும்தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வியாபாரத்துல வந்து நிறைய லாபங்கள்ன்றது அடையக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல புதன் மற்றும் குரு 2 பேரும் இருக்கிறதுனால 2ஆம் வீடுன்னா நமக்கு ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஆயிருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஸ்பீச் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் வரும். முக்கியமா இப்ப வாயால பொழைச்சிக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, என்ன மாதிரி ஜோதிடர்கள் ஆகலாம், இல்லாட்டி வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் ஆகலாம், கார்பரேட் ட்ரைனர்ஸ் ஆகலாம். இவங்க அத்தனை பேருக்குமே வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நாளா வந்து சேலரியில இன்கிரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைச்சிரும். முக்கியமா இந்த கம்யூனிகேஷன் துறையில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த பிபிஓ செக்டார்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சிங் இந்த செக்டார்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்கனவே 11ஆம் வீடு அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் சம்பந்தப்பட்ட வீட்டதிபதியான குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியலி நல்லா இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னா இப்போ சில பேருக்கு என்னடா குரு வந்து மாறிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் எதுவுமே நல்லது நடக்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு புதன் 2ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து இந்த பினான்சியல் கெயின்ஸ்ன்றது வர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுக்கு போக போறாரு, 3ஆம் வீட்டை விட்டுட்டு. இவ்வளவு நாள் வந்து செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருக்காரு, கம்யூனிகேஷன் வகையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்றது கொடுத்திருப்பாரு.
கொஞ்சம் நீங்க ஒண்ணு சொன்னா மத்தவங்க இன்னொருத்தங்க வந்து அது வேற ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனா இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா நமக்கு எசெட்ஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல வந்து வண்டி வாங்குறதுக்கு விற்பனை செய்வதற்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். எதா இருந்தாலும் சொத்து வாங்குறதுக்கு விற்பனை செய்வதற்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். முக்கியமா இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்க நேம்ல நிறைய லேண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா செவ்வாய்னு பாத்தீங்கன்னால நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து சொத்து வீட்டுல வரும்போது வந்து நம்மளோட பேர்ல லேண்டட் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு அமையும். எய்தர் நீங்க தான் லேண்டட் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்ல அப்பா சைடு சொத்தோ அம்மா சைடு சொத்தோ ஏதாச்சும் இருந்தா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்க பேர்ல ரிஜிஸ்டர்ன்றது பண்ணி விடலாம். இல்ல உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்காக ஏதாச்சும் கோர்ட்டு கேசஸ் அந்த மாதிரி நடக்கிறதா இருந்தா இந்த டைம் பீரியட்ல அந்த சொத்துன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதம் மத்த யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு. எதுக்குன்னா ரிஷபராசிக்கு வந்து 5ஆம் வீடு புதனோட வீடான கன்னிராசி. கன்னிராசிக்காரர் 5ஆம் வீட்டுக்காரரான புதன் வந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு. 2ஆம் வீட்டுல வந்து என்னன்னா சொந்த வீட்டுல இருக்காங்க, குருவுடன் இணைந்து இருக்காங்க. முக்கியமா ரிஷபராசிக்கு சேர்ந்த மாணவர்களு மாணவிகளு இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் தேர்வு எழுதுறதா இருந்தா, காம்படிட்டிவ் டெஸ்ட் எழுதுறா இருந்தா உங்களுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் டெஸ்ட்ல வந்து நிறைய வெற்றிகள்ன்றது அமைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஜுகேஷன் வகையில வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்களோட குழந்தைங்க யாராச்சும் வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் டெஸ்ட்ஸ் எழுதிட்டு இருந்தாலும் உங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷன் காம்படிட்டிவ் டெஸ்ட் வகையில வந்து வெற்றி அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதரான சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். உங்களுக்கு கொஞ்சம் உடல் வகையில பாதிப்புன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டி இருக்கும். அப்படியே ராசிநாதர் 12ஆம் வீட்டுல போயிட்டு இருக்கும் போது சில பேருக்கு வந்து கொஞ்சம் லோ கான்பிடன்ஸ், பணம் நல்லா தான் வந்துட்டு இருக்கும், மணி எல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. மாணவர்களு மாணவிகள்னு பாத்தீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாமே டெஸ்ட்ஸ்க்கு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மனால இது செய்ய முடியுமா? ஓகே, ஜாதகத்துல சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது, டெஸ்ட்ஸ்ல வந்து வெற்றி கிடைச்சிரும் சொல்லிட்டு, ஆனா நம்மனால செய்ய முடியுமா சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருக்கும் பாத்தீங்களா? அந்த டவுட் தான் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது டெவலப் ஆயிட்டு கான்பிடன்ஸ் லெவல்ன்றது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுக்கு ராசியில தான் இருப்பாரு. சோ 14ஆம் தேதி வரைக்கும் கான்பிடன்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹெல்த் வந்து சூரியன் ராசியில இருக்கும் போது நமக்கு உடம்புக்கு எதுவுமே ஆக விட மாட்டாரு, ஹெல்த் ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. எப்போ சூரியன் 14ஆம் தேதி ராசியை விட்டுட்டு 2ஆம் வீட்டுக்கு போவாரோ அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆரம்பிச்சிடும். ஆனா இப்போ உங்களுக்கு பண வகையில நல்லா இருக்கும்னு சொன்னேன், ஸ்பீச் வகையில நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆனா ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல 3 கிரகங்கள் இருக்குது, குரு, சூரியன், புதன். சோ அதனால உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கட்டாயமா கிடைச்சிரும், பண வகையில ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் லேட்டா நடக்கும் அது. இப்போ உங்களுக்கு ஒரு தங்களுக்கு வந்து நீங்க 10 ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து வட்டியோட சேர்த்து 12 ரூபாய் உங்களுக்கு திருப்பி தரணும். அந்த 12 ரூபாய் வந்து என்னன்னா ஒரே அடியா திருப்பி தராம இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 ரூபாய் நாளைக்கு 2 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இங்க என்னன்னா உங்களுக்கு பணம் வரும், ஆனா பணத்துல வந்து ஒரு சில சின்னதா தடைகள் வந்துட்டு பணம் வரவன்றது உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன். இந்த ஜூன் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா விதமாவும் நல்லாதான் இருக்குது. ஆனா உடல் பாதிப்பு இருக்குது இல்லையா, அதுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டுல இருக்காங்க. நீங்க ஹெல்த்துக்காக வந்து சூரியனுக்கு வழிபாடு செய்யணும். சூரிய பகவானுக்கு வந்து டெய்லி எந்திரிச்சு குளிச்ச பிறகு நீங்க ஒரு
நமஸ்காரம் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ஆதித்ய ஹிருதயம் படிச்சீங்கன்னா ஹெல்த் வகையில எந்த ஒரு பிரச்சனை இருக்காம நல்ல வகையா உங்களுக்கு எல்லாமே போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். மத்தபடி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுங்க.